வணக்கம் நண்பர்களே. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம். கயிறு பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கயிற்று அந்த பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிப்போம். கயிறு பீஸ்லாம் அப்படியே தான் கட் பண்ணுவேன். அந்த கிராஸ்லாம் அப்படியே இருக்கும். அதில் அதெல்லாம் கழிச்சுப்போம். ஒரு ஜாக்கெட் தைக்கும்போது அதில் எந்த நூல் வந்தாலும் அப்போ போய் தைக்குள்ளே கட் பண்ணிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே ஒருத்தர் மறந்து அப்படியே நூல் விட்டுருவீங்க. அவங்க ஜாக்கெட் அப்படியே போட்டுன்னு இருப்பாங்க. அளவு ஜாக்கெட் கொடுக்குறது தான் தெரியும் அது நூல் அப்படியே இருக்குன்னு. அதில் நூல் அப்போ போய் கட் பண்ணிங்க. இப்போ நெக் கயிற்று பீஸ் தைச்சிப்போம். கயிறு பீஸ் தைச்சாச்சு. இப்போ கச்சோலி பட்டை ரெடி பண்ணிப்போம். அடியில் லைட் பேண்ட்டு பிட்டு வச்சுட்டு மேலே பாடி பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. கீழே தைக்க 1/4 இன்ச்சு தான் விட்டுருப்போம் துணி. இது கச்சோலி பட்டை 4க்கு 5 வச்சுருக்கோம். ரெடி தைச்சி முடிச்சப்போ ரெடி 3.5 வரும். 3.5க்கு 4 வரும் ரெடி. மேலே இது மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுங்க லைனிங் மேலே. அப்படியே மடித்து பாடி பீஸ் மேலே ஒரு பாயிண்ட் போட்டுங்க. எல்லாத்தையும் மடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் போட்டுக்குங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக போடுறேன். கச்சோலி பட்டை ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸை கழிச்சுப்போம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கழிச்சு வச்சு இது மடித்து தைச்சோம். கையை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு 3/4 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். எம்மிங் கேட்டிருந்தால் எம்மிங் தைச்சிருக்கலாம். எம்மிங் கேட்கல, அதில் தையல் போட்டுரும். லைனிங் ஜாக்கெட் இருந்தால் தையல் போட்டுடுறோம். சாதா ஜாக்கெட்னா எம்மிங் தான் வைப்போம். ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஒரு 3/4 இன்ச்சாக மடித்து வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதில் ஆப்போசிட் சைடு மாறும், முண்டா மாறும். அதில் கரெக்டாக வச்சு தைச்சிக்கங்க பார்த்து. இது உள்ள வெளியில் இந்த பாடி பீஸில் அதில் மாற்றிட்டாலும் நீங்கள் பிரித்து தைச்சிக்கலாம். ஒரு ஜாக்கெட் உள்ள வெளியே இருக்கும். அதை மாற்றி தைக்க முடியாது. அதில் முன்னாடியே அது கரெக்டாக ஆப்போசிட் சைடு பார்த்துக்குங்க. கீழே ஒரு தையல் போட்டுங்க. ஒரு நூல் அப்படியே தையல் போட்டுங்க. கரெக்டாக பிளாட்டாக வச்சு பார்த்துட்டு தையல் போடுங்க. சுருக்கு வந்துடும். இதில் அவ்வளோ எதனா பிசுறு இருந்தால் தட்டிப்போம். பிசுறு அவ்வளோ இருக்குது, அது லைட்டாக தான் இருக்கும் பிசுறு. அதை தட்டிப்போம். கையில் நிறைய துணி உள்ள அது லைட்டாக தான் இருக்கும் பிசுறு. அதை தட்டிப்போம். வேணா எதனா ஒரு பக்கம் ஒரு நேட்ச் போட்டுக்கலாம். நீங்கள் நேட்ச் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியும். அதே முண்டா இருக்கிறது உங்களுக்கு அழகாக தெரியுது. அதில் முண்டா ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு கரெக்டாக பார்த்து வச்சுங்க.
இப்போ பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து 1.5 இன்ச்சு இருக்கும் ஃபஸ்ட் பீஸு. அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சாக மடித்து 1 இன்ச்சு இப்போ வந்து இடுப்பு ரெடி பண்ணிப்போம். 1 இன்ச்சு ரெடி பண்ணால் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கைக்கு வச்ச மாதிரி 3/4 இன்ச்சு வச்சா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ஒரு 1 இன்ச்சாக ரெடி பண்ணிங்க இடுப்பு. பிடிச்சி எஜ்ஜு தையலாக போட்டுக்கணுங்க. முடியலனா வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தையல் போட்டுங்க. ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சிட்டு அப்புறமேட்டு 1 இன்ச்சாக நீங்கள் மடிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே தைச்சிட்றேன். நீங்கள் சேஃப்டி பின் கூட எதனா ஒன்று குத்திக்கலாம். குண்டூசி எதனா குத்தின்னு கூட நீங்கள் தைக்கலாம். அது எல்லா வீடியோலையும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு வீடியோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வீடியோ திடீர்னு பார்ப்பீங்க. அதால் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். ரவுண்டாக அழகாக தைச்சிங்க. குண்டூசி குத்திட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு குண்டூசி குத்திட்டுனா உங்களுக்கு பீஸெல்லாம் நவுறாமல் இருக்கும். அழகாக கட் பண்ணிங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே புரியும். நான் பேசணும்லாம் இல்லை. பொறுமையாக பார்த்தாலே புரியும். என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தே கற்றுக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குறத விட மற்றவங்க யாருன்னா சொல்லிக் கொடுக்குறதோட நீங்கள் வந்து தைக்கிறத பொறுமையாக பார்த்தாலே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தே கற்றுக்கலாம். நானே வந்து எங்கள் அப்பா தைக்கிறத பார்த்து தான் நானே கற்றுக்கினேன் அப்போ சின்ன வயசில். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள். பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது புரியும் என்னென்ன பண்ணணுன்னு. இதில் பார்த்துங்க, ஃபுல் கிராஸ் இருக்குது. கிராஸ் கட்டிங்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து கிராஸ் கட்டிங் தான் இருக்கணும். லைனிங்கும் பாடியும் வந்து கிராஸ் கட்டிங் தான் இருக்கணும். பார்த்துங்க. இதில் வந்து ஷேப் கரெக்டாக வச்சுங்க. லைனிங் பீஸும் பாடி பீஸும் ஃபுல் கிராஸ் வச்சுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்லிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டேன். பேக் வந்து ஸ்ட்ரைட்டில் தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸில் இருக்கணும். பாடி பீஸும் வந்து லைனிங் பீஸும் ஃபுல் கிராஸில் இருக்கட்டும். எதுவுமே வந்து மாற்றாதீங்க. மாற்றணுன்னா வந்து மாறிடும். துணி வந்து ரொம்ப லூஸ் குத்துரும். ஒரு தடவை போடுறதா கரெக்டாக இருக்கும். 2வது தடவை வந்து லூஸ் குத்துரும். அதில் வந்து ரெண்டுமே கிராஸ் ஃபுல் கிராஸ் வச்சுங்க. ஃபுல்லாக சுற்றி தைச்சிப்போம். டாட் போடுறதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பர் கேட்டார், டாட் வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு தெரிலண்ணா அப்படின்னு. அதில் வந்து டாட்டு தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டாட் வந்து மேட்ச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இருக்கிறத சுற்றி தைச்சிட்டு உங்களுக்கு மேட்ச் போட்டு காமிக்கிறேன். டாட் எப்படி போட்டு காமிக்கிறேன். சுற்றி லைட்டாக பிசு இருந்தாலும் கட் பண்ணுறேங்க. லைனிங் பீஸ் கரெக்டாக இருக்கும். லைனிங் பீஸ் எதுவுமே வெட்டக்கூடாது. லைனிங் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக பார்த்து முன்னாடி தைங்க. பாடி பீஸ் மட்டும்தான் கழிக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்தால். ஏன்னா நம்ம எப்பவுமே லைனிங் பீஸ் பக்காவாக இருக்கும்.
அளவு ஜாயிண்ட் வச்சே ஈஸியாக வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணால் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அளவு ஜாயிண்ட் இருந்தால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அளவு ஜாயிண்ட் இல்லை, அளவு எடுத்து நம்ம தைக்கிறோன்னா ஒரு ஃபால்ட்டு வரும். எல்லா லென்த்துலேயும் ஒரு ஃபால்ட்டு வரும். அளவு ஜாயிண்ட்டை வச்சு தைச்சா பக்காவாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் அளவு ஜாயிண்ட் வச்சு தைப்பேன் நான். அளவு எடுத்து தைப்போம். ஆனால் அதோட அளவு ஜாயிண்ட் வச்சு தைச்சா பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அளவு ஜாயிண்ட் இருக்கும். இதில் வர கஸ்டமர் எல்லாமே அளவு ஜாயிண்ட்டோடு தான் வருவாங்க. அதில் அளவு ஜாயிண்ட் வச்சா தைச்சிட்றோம். சில பேர் தான் அளவு ஜாயிண்ட் இல்லாமல் வருவாங்க. மிச்சம் எல்லாமே அளவு ஜாயிண்ட்டோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் அளவு ஜாயிண்ட் வச்சா பர்ஃபெக்டாக பார்த்து கட் பண்ணிப்போம். 3 டாட் போட்டாச்சு. பொறுமையாக பாருங்கள், பக்காவாக இருக்குது. கப் ஃபினிஷிங் பக்காவாக தான் இருக்கும். டாட்டு பிடிச்சிப்போம். கீழே 2 டாட் போட்டிருப்போம். அதில் போட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு சைடில் பிடிங்க. இந்த கொக்கிப்பட்டி வைப்போம்ல, அந்த பக்கம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைப்போம்ல, அந்த பக்கம் வச்சு ஒரு நூலில் பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சினது ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்துங்க. அப்புறம் ஸ்லீவ் ஆண்ட பிடிங்க. ஸ்லீவ்லேருந்து ஒரு பிடிச்சிங்கன்னா 3 டாட் வந்துடும். டாட் காமிக்கிறோம். 3 டாட் போட்டாச்சு. காபி ஷாக் பக்காவாக இருக்கும். நான் எதுவும் கீரை அப்படியே தான் போடுறேன். பக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ காய்ச்சல் பட்டு ரெடி பண்ணிப்போம். 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு வருவோம். ரெண்டுத்துலேயும் கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிட்டு வருவோம். நான் ஆப்போசிட் சைடு வச்சு பார்த்துங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் ஷேப்பில் வச்சுட்டு வரக்குள்ள கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் வைக்குள்ள அப்படியே வச்சுட்டு வர முடியாது. அதில் ஆப்போசிட் சைடு பார்த்து வைங்க. பார்த்துட்டாங்க அளந்துட்டு கரெக்டாக வைங்க. வச்சுட்டு தைங்க. அப்படியே அந்த கீழே டாட் பிடிக்கிறது லைட்டாக மடிச்சுங்க. ஒரு கிராஸாக மடிச்சுட்டு அது மாதிரி தைங்க. தைச்சாச்சு. 1/2 இன்ச்சு தைச்சாச்சு. சுற்றி 3 நேச்சு போட்டாச்சு. அப்போ தான் ஷேப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்ட் அவுட் ஒன்று போட்டுப்போம். கச்சாலி பட்டை ஷோல்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி கூட அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். ஷர்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி கூட. இதுவே ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுனா அடியில் எதுவும் பீஸ் தெரியாது அந்த மாதிரி அட்டாச் பண்ணால். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் தைக்கிறேன். என் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ கொக்கி பட்டு ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச்சு எடுத்து பீஸ் கட் பண்ணிப்போம். பீஸ் கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஒரு நூல் பிடிச்சி ஒரே மாதிரியே தைங்க. மேலே ஒரு எஜ்ஜு தையல் பட்டி போட்டுப்போம். போட்டு கீழே மடித்து தைச்சிப்போம். இப்போ ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். ஐப்பட்டி ஒரு 3 இன்ச்சு பீஸ் எடுத்துப்போம். ஒரு பாயிண்ட் தைச்சிக்கிட்டு அப்படியே மடித்து தைச்சிப்போம். 3 மடித்து அப்படியே தைக்க வேண்டியது தான்.
3 இன்ச்சு பீஸ் எடுத்துருக்கோம். 3ஆம் மடிச்சு அப்படி தைச்சா கரெக்டாக வந்துடும். 3/4 இன்ச்சு கிட்ட வரும். ஒரு 3/4 இன்ச்சு வந்து ஐப்பட்டி வச்சு தைச்சிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணுறேங்க. இது செக் பண்ணிங்க. கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்புறமேட்டு தான் நெக் அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணிக்கலாம். டபுள் தையல் போட்டுருங்க ஷோல்டருக்கு. போட்டு வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எதனா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ வந்து நெக் அட்டாச் பண்ணி வந்துடுவோம். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிடலாம். கழுத்து பீஸ் ஒரே லெவலாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை வந்து எதனா பீஸ் இருந்தால் கட் பண்ணிங்க. பெண்டாக எதனா பீஸ் இருந்தால் லைட்டாக கட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரே லெவலாக ஒரு நூல் கரெக்டாக பிடிச்சி ஒரு நூல் கரெக்டாக பிடிச்சினுவாங்க. பிடிச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எதனா சொல்லணும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து க்ளீனாக போட்டுருவேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். கூறி கட்டியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து ஆப்போசிட் பாருங்கள், முண்டா கழிச்சதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இது எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கழிச்சிங்க. ஸ்லீவ் வச்சு பார்த்துப்போம். ஸ்லீவ் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கழிச்சிக்கலாம். என் கட்டிங் எப்பவுமே வந்து ஸ்லீவ் பக்காவாக இருக்கும். இதில் எதனா வந்து குபா பட்டி எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணியிருந்தால் இந்த கச்சோலி பட்டி எதனா ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருந்தால் இருக்கும். அதில் வந்து இருக்கிறத வந்து செக் பண்ணி லைட்டாக ஒரு நூல் இருந்தால் கழிச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பார்த்துக்குங்க, முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும். அது கரெக்டாக உன்னிப்பாக பார்த்துக்குங்க. மாறிட போகுது. டபுள் தையல் போட்டுங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரா எதுனா இருந்தால் லைட்டாக தையல் போட்டுங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். எல்லாமே எப்படி இருக்காது, எதனா ஒன்று இருக்கும். அதில் வந்து தையல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க. ஒன்று அப் அண்ட் டவுன் வந்தால், இல்லைனா கீழே இடுப்பு கையிலேருந்து இடுப்பு தைச்சிட்டு வரக்குள்ளே கீழே ஒன்று எக்ஸ்ட்ராவும் ஜாஸ்தி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி வரும். அதில் வந்து முன்னாடியே செக் பண்ணிங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு தையல் போட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவேன்.
ஸ்லீவும் சைடும் இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவேன் நான். இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது இந்த பக்கம். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போடுங்க. ஒரு நூல் அப்படியே கட் பண்ண போகிறோம், லைட்டாக கட் பண்ண போகிறோமே தேவை ஓவர்லாக் போடுங்க. போட்டாச்சு. இப்போ சைடு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அப்படியே பிடிச்சி பார்த்து சைடு ஓவர்லாக் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து சைடு அட்டாச் பண்ண ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே ஓவர்லாக் போட்டுருவேன் நான். அப்புறமேட்டு போய்ட்டு சைடு ரெடி பண்ணிட்டுருவேன் நான். இந்த வீடியோவில் தான் ஓவர்லாக் போடுறதுக்கு காமிக்கிறேன் நான். எல்லா வீடியோவிலையும் வந்து ஓவர்லாக் போடுறது காமிச்சதில்லை இது வரைக்கும். ஸ்லீவ் ஓவர்லாக் போடுறத காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓவர்லாக்கும் சேர்த்தே போட்டுருவேன் நான். ஸ்லீவ் போட்டாச்சு. இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா முன்னாடி பீஸ் வராது. லாஸ்ட்டில் ஓவர்லாக் போட்டால் முன்னாடி ஒரு இன்ச்சு ஓவர்லாக் போட முடியாமல் போயிடும். அதில் வந்து முன்னாடியே ஓவர்லாக் போட்டுருவேன். இப்போ சைடு ஒரு ரெண்டுத்தையும் வச்சு ஃப்ரண்ட்டு பேக் வச்சு கரெக்டாக வந்து ஓவர்லாக் போட்டுருவோம். ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ போய் சைடு ரெடி பண்ணிப்போம். பிடிச்சிட்டு இப்போ அளவு ஜாயிண்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஸ்லீவு அக்கல் எப்பவுமே 1 இன்ச்சு தையல் போடுங்க. இது ஒரு 1.5 இன்ச்சு கை எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அக்கல்ல வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போங்க. நான் எதுக்கும் அளவு ஜாயிண்ட் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்காக. இப்போ வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே பார்த்தா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படியே பிடிச்சிங்க. நம்ம டாட்லாம் பிடிச்ச பிறகு சைடு எட்டோன்னா எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிக்கலாம். பேக் டாட் வந்துட்டு 2 சைடும் பிடிச்சி பார்த்தப்ப பாருங்கள். பேக்கில் வந்து 2 சைடும் வந்து பிடிச்சி பார்த்து சென்டர் ஒரு மார்க் பண்ணிங்க. அந்த சென்டர்லேருந்து பாதியாக மடிங்க. பாதியாக மடித்தா வந்து ஒரு டாட் வரும். அதில் ஒரு டாட் போட்டுங்க. ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு போட்டுங்க. அதுக்கு அந்தாண்ட திருப்பி சென்டர் அந்தாண்ட பிடிங்க. போட்டாச்சு. அந்தாண்ட வந்து சென்டரை வந்து பிடிச்சி அங்கே ஒரு டாட் போடுங்க. அது ஒரு 4 இன்ச்சு 3.5 4 இருக்கலாம். கரெக்டாக இருக்க அளவு ஜாயிண்ட்டுக்கு. இப்போ வந்து 2 பக்கமும் 3 தையலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நூல் வந்து எங்கன்னா இருந்தால் பிசு இருந்தால் வெட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நூல் யாருமே விடாதீங்க. அந்த நூல் எதனா இருந்தால் வெட்டிடுங்க. 1க்கு 2 தடவை வந்து அளவு ஜாயிண்ட் வச்சு செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. கையும் இடுப்பும் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். பாடி செக் பண்ண தேவையில்ல. மிச்சம் எல்லா அளவுமே பக்காவாக ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம என் கட்டிங்கு ஒரு அளவு ஜாயிண்ட் கொடுத்தானா அந்த அளவு ஜாயிண்ட் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.